கச்சத்தீவுக்கு ஜனாதிபதி அனுர சென்றது ஏன் அரசாங்கம் விளக்கம் என்பதாக அந்த செய்திக்கும் தலைப்பெற்றிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அது குறித்தும் நாங்கள் இப்போது பார்க்கக்கூடியதாக இருக்கும். அந்த அடிப்படையில் தென்னிந்திய அரசியல்வாதிகளுக்காக ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க கச்சத்தீவுக்கு செல்லவில்லை. அது எமக்கு உரித்தான நிலப்பரப்பாகும். எனவே கச்சத்தீவு தொடர்பில் நாம் மீண்டும் பேச வேண்டிய தேவையில்லை. அரசு தலைவரின் ரீதியில் ஜனாதிபதியினால் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் அங்கு செல்ல முடியும் என அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜாதிஸ் அவர்கள் தெரிவித்தார். எனவே தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் நடிகர் விஜய் அவர்கள் இந்த அரசாங்கத்தில் இந்திய அரசிடம் ஒரு கோரிக்கை முன்வைத்தார். கச்சத்தீவை மீண்டும் இந்தியாவுக்கு பெற்று கொள்ள வேண்டும் என்ற கோரிக்கை முன்வைத்து அதற்கு பிறகு இது மிகப்பெரிய பேசுபொருளாக மாற இலங்கையிலும் பல்வேறு தரப்பும் கருத்துக்களை முன்வைக்க அண்மையில் யாழ்ப்பாணம் என்ற ஜனாதிபதி அவர்கள் கச்சத்தீவுக்கு சென்று பார்வையிட்டிருந்தார். அதற்கு பிறகு இது அந்த நடிகருக்கான அல்லது அந்த அரசியல் தலைவருக்கான ஒரு பதிலை வழங்குவதற்கான ஒரு பயணமா என்று அமைச்சரிடம் கேள்வி கேட்க அது அப்படியான ஒரு தேவை கிடையாது. நாங்கள் பதில் வழங்க வேண்டிய தேவையும் இல்லை. காரணம் இது இலங்கைக்குரிய நிலப்பரப்பு. அங்கு செல்வதற்கு எந்நேரத்திலும் ஜனாதிபதிக்கு உரிமை இருக்கிறது. அவ்வாறு தான் ஜனாதிபதி சென்றார் என்பதாகவும் அமைச்சர் நலிந்த ஜாதிஸ் அவர்கள் நேற்று தினம் பதில் வழங்கினார்.